தன்னோட மேலதிகாரியான மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தன்னை கார்னர் செய்கிறாரு. ஆனால் இதே விஷயத்த அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு மறுக்கிறாரு. ஏன்னா இவர் சொல்றது தனக்கு வாகனமே கொடுக்கப்படல, நான் நேர்மையாக சில விஷயங்களை கையாளுறேன், பணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பணம்லாம் வாங்க கிடையாது, இப்படி சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்துலயே தூக்கு போட்டு தொங்குவேன், நான் என்னோட நேர்மையை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்க அப்படின்னா நான் இங்கேயே தூக்கு போட்டு தொங்குவேன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஸோ இப்படி தன்னோட அதிகாரிகள் மேலதிகாரிகள் தனக்கு அழுத்தம் கொடுக்கறத ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. மன உடைச்சலோட உச்சத்திலே இருக்காரு சுந்தரேஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இவர் கை காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னா சிறப்பு ஆய்வாளராக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன். இவரை அவர் ரொம்ப மோசமா குற்றம் சாட்டுறாரு. இவர் ஒரு நேர்மையற்ற அதிகாரி, எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் இவர் கேஸை ஹேண்டில் பண்ணுவாரு, இவருக்கெல்லாம் என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை தொடர்ந்து இவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு.